வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகசியம் சார்ந்த விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் வந்து ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருங்க. வாழ்வது ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக வாழ்றது நீங்கள் சொல்கிறது புரியுது. எல்லோருக்குமே பிரச்சனை இருக்குங்க. எல்லாருமே வந்து பிரச்சனையை நினச்சிட்டு இருந்தோம்னா ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம இருக்கிற லைஃப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கணுங்க. அதுக்கெல்லாம் மனசு தான் காரணம். ஸோ மனசை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டீங்க ரொம்ப சிறப்பு. அதுக்கு மெடிடேஷன் ரொம்ப நல்லதுங்க. ஒரு மெடிடேஷன் இருக்கிறதோ இல்லை உங்கள் மூச்சை வந்து நீங்களே கவனித்து பார்க்குறதோ, ஒரு இடத்துல வந்து சைலண்ட்டாக உட்காந்து உங்கள் மூச்சை வந்து கவனமாக பார்க்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களது ராசியாதிபதி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 12 வக்கரமாகிறதுனால வந்து கொஞ்சம் இருந்த விரயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணுங்க. ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாதமாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் பிடிவாதமாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து சின்ன விஷயங்கள் வந்து குடும்பத்தில் வந்து அப்படி இப்படி வந்து ஒரு பணம் சார்ந்த விஷயங்களும் சலசலப்புகள் ஏற்பட்டாலும் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பணம் செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்புங்க. கலைஞர்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சான்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூணில் உள்ள செவ்வாய் வந்து அதீதமான முயற்சிகள், பெரிய முயற்சிகள் அதெல்லாம் வந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை இருக்குது. குரு செவ்வாய் பார்வை இருக்கும்போது இதுவரை இருந்த வழக்குகள்லாம் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் போயிட்டு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். நீங்கள் வந்து பாருங்கள், எல்லாமே சிறப்பு. அது மட்டும் இல்லை 1ஆம் தேதிக்கு மேலே வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது மட்டும் இல்லை வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான விஷயங்களும் இருக்குங்க. வேலையில் வந்து தொழிலாளர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் 1ஆம் தேதிக்கு மேலே நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியிலும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பதற்கான காலகட்டம் தான் இது. ஆனால் நல்ல அதீதமான முயற்சிகள் எடுங்க. ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் செஞ்சு பெரிய லாபங்கள் பெறுவதற்கான விஷயங்களும் இருக்கும் அதில். ஸோ எல்லாமே சிறப்புங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் இருக்கும். அம்மானாலும் நல்ல லாபங்கள், வீடுனாலும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து அந்த மூணில் செவ்வாய் இருக்கும்போது சின்ன தர்க்கங்களை வந்து தவிர்க்க முடியாதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு. நல்ல லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பணம் சம்பாதிக்கணும்னு உங்கள் குழந்தைங்களாம் இருப்பாங்க. அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதிக்கு மேலே வந்து அற்புதமான காலகட்டங்கள் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இருந்தாலும் வந்து பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும் வேலை செய்யும்போது, அதெல்லாம் சரியாயிடுங்க. மற்றபடி மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவினால் வந்து நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் 8ஆம் அதிபதி வந்து 7 இருக்கிறனால வந்து சின்ன விஷயங்களை கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி 7 இருக்கனால இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை வந்து உங்களுக்கு பாதகாதிபதி என்னும்போது அவர் 5இல் இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், வேற்று மதத்தினர் வெளியாளுங்க யாராவது தெரியாதவங்க கூடலாம் போயிட்டு பார்ட்டி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு அங்கே எனக்கு பழக்கமானார் அப்படின்ட்டு போனீங்கன்னா அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. வழக்குகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் குதூகலத்தினால, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் அபரிதமான லாபங்களுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகளுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். லாபாதிபதியிலேருந்து குரு வந்து பார்த்து வக்கரமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து உடைய பார்வை இருக்கும்போது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அற்புதமான பலன்கள் இருக்குங்க. ஸோ இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வழக்குகளை நீங்கி நல்ல ஒரு மென்மேலும் ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு விசேஷங்கள் 24/8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஷ்டி விரதம், குழந்தை வரம் வேண்டி முருகருக்கு மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அவரை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் போது குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 25ஆம் தேதி அஷ்டமி, 25ஆம் தேதிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பித்து 26ஆம் தேதி 3 மணி வரை வந்து அஷ்டமி இருக்குது. அன்னைக்கு வந்து காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. மனதார வந்து அந்த காலபைரவரை வழிபடும் போது இந்த எதிரிகள் உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டு தகத்தெறிபவர் காலபைரவர். அதனால் வந்து அந்த விரதம் இருங்க. விரதம் இல்லை, அன்றைக்கி சாமி அந்த ராகு காலத்தில் கும்பிட்றது ரொம்ப விசேஷங்க. 29ஆம் தேதி அன்றைக்கி வந்து
வந்து ஏகாதேசி அன்னைக்கு வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு மனதால் வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணி விரதம் இருக்கும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பக்தி மட்டும் அல்லாமல் உடல் ரீதியான விஷயங்களும் உங்கள் கழிவுகள்லாம் வந்து அந்த விரதத்தினால வந்து வெளியேறி ரத்தம் தூய்மைப்படுவதனால பல நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. அதனால் வந்து இதெல்லாம் கடைபிடிங்க. 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு வந்து கோயில்கள் இருக்காது. ஸோ கோயில்கள் இல்லாதனால வந்து அன்றைக்கி அந்த 4:30 அந்த பிரதோஷ காலகட்டத்தில் ஓம் நமச்சிவாய மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க வந்து ஹரிஹரசூதன் ஐயப்பனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.